சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அதாவது ஆஞ்சியோபிளாஸ்டி ஃபெசிலிட்டி உள்ள இருதய அறுவை சிகிச்சை மற்றும் இருதய அவசர சிகிச்சை உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய வீட்டில் இருந்தோ அவங்க ஒரு மாரடைப்பு ஏற்பட்ட, நெஞ்சுவலி ஏற்பட்ட இடத்தில் இருந்து அந்த சரியான ஆஸ்பத்திரிக்கு செல்லக்கூடிய நேரம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் சில பேருக்கு. உதாரணத்திற்கு அவர்களுக்கு 1 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அங்கே போவதற்கு அந்த டிரான்ஸ்போர்ட் என்று சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்த ரீச் ஆகக்கூடிய அங்கே செல்லக்கூடிய இதில் சில டிலே உண்டாக வாய்ப்பு உண்டு. அப்படி உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? மாற்றி சொல்ல வேண்டும் என்றால், நெஞ்சுவலி ஏற்பட்டால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அவசர சிகிச்சையாக நாம் என்ன செய்யலாம்? மாரடைப்பு இல்லை நெஞ்சுவலி, மாரடைப்பு என்பது நாங்கள் கூறியபடி இரத்த குழாய் 100% அடைத்து வருவது. ஸோ நெஞ்சுவலி, நெஞ்சில் தாடைக்கு போயிட்டு 2 கை பரவிட்டு பலவனும் வேர்த்துட்டு வர்றது நெஞ்சுவலி. அப்படி நெஞ்சுவலி ஏற்பட்ட ஒருத்தர் இருந்தால், ரொம்ப வேர்வையுடன் இருந்தால், தயவு செஞ்சு உடனே சோடாவை கொடுக்கறது, போன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இது எதுவும் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டால் அவர்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம், அதுவும் அதிகமாக குடிக்கக்கூடாது, கொஞ்சம் நினச்சிக்கிற மாதிரி ஒரு 50 ml கம்மியாக கொடுக்கலாம். அது போக அவர்களுக்கு வந்து உடனேயும் அவர்களை உங்களால் முடிந்தால் அங்கே பக்கத்திலேயே நமக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி ப்ரைவேட்டாக 108 ஆம்புலன்ஸ் இருந்தால் அதுக்கு கால் பண்ணணும். ஒரு 2-3 பேர் இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் வந்து பேஷண்ட்டை கேர் பண்ணுறதுக்கு அவரை படுக்க வச்சு, இல்லை உட்காந்து செவத்தில் சாஞ்சிக்கிற மாதிரியோ பெஞ்சில் சாஞ்சிக்கிற சேரில் சாஞ்சிக்கிற மாதிரி செய்யலாம், உட்கார வச்சுட்டு. இன்னொருத்தர் வந்து இந்த ஆம்புலன்ஸை கால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணலாம், அவங்கள வர வைக்கலாம் சீக்கிரமாக. ஆம்புலன்ஸ் வர வாய்ப்புகள் இல்லை. உதாரணத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆகும், திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூடுமான வரைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்டோ, கார், இல்லை வேன், எந்த வெஹிக்கிள் இருக்குதோ அதில் தயவு செஞ்சு அவரை எடுத்து போட்டு இமீடியட்டாக கூட்டு போயிடுறது நல்லது. ஏனென்றால் நல்ல ஃபெசிலிட்டி உள்ள ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆம்புலன்ஸ் வர வேண்டும்னு நம்ம வெயிட் பண்ணி நம்ம கோல்டன் அவரை வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடத்துலேருந்து 5 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இன்னும் சில ஆண்டுகளில் இப்போவுமே கிட்டத்தட்ட நல்ல அந்த ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய நல்ல கவர்மெண்ட் சைட்லேருந்தும் சரி ப்ரைவேட்லேருந்தும் நிறைய இருக்குது. இன்னும் போக போக முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி இதில் சிகிச்சையில் சில கிராமங்களில் வேறு இடங்களில் உள்ளவங்க அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஆம்புலன்ஸ் ஒருத்தர் கூட்டு பேசினாலும் இன்னொருத்தர் டிலே ஆகும்னா அடுத்த ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு இருக்கிற வெஹிக்கிளில் மூவ் பண்ணலாம். இது போக இங்கே பக்கத்தில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் அங்கே சென்று அவரோட இதில் டக்குன்னு ஆஸ்பிரின் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளட் தின்னர் 325 மில்லிகிராம் எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். இது போக எக்ஸ்ட்ராவாக குளோபிடோகரல் என்ற மாத்திரை கிடைத்தால் 75 மில்லிகிராமில் 4 மாத்திரை 300 மில்லிகிராம் ப்ளஸ் அவங்க வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு பேண்டப்ரசோல், அதுக்கப்புறம் ஸ்டாட்டின் என்று சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் மாத்திரைகள். இதை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டாண்டர்டாக மாரடைப்பு நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள். இதை எடுத்துகிட்டு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சபர்ப்ஸில் இருக்கீங்க, உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் இருப்பவர்கள் நீங்கள் வந்து ஒரு ஆலங்குளம், தென்காசி, சங்கரபுரம் அந்த மாதிரி இதில் இருந்தால் அங்கே உள்ள ஒரு எம்டி ஃபிசிஷியனை பார்த்து ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கிடலாம். இது வந்து டிலேயை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு உள்ளது. இதை விட்டுட்டு நம்ம அது மாதிரி ஒரு ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி நேரத்தில் சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், இருதயம் வந்து 400லேருந்து 600 தடவை துடிக்கும். லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு பலூனில் உள்ள ஃபுல்லாக வேர்ம்ஸ் போட்டுட்டு நம்ம வச்சோன்னா எப்படி அப்படி தான் ஹார்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும், கண்ட்ராக்டே ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த டீஃபிப்ரிலேட்டர் என்ற ஷாக் கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து எல்லா மால்ஸ், பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு வர்றாங்க நம்ம நாட்டிலையும் எல்லா இடத்துலையும். அப்படி இல்லாத பட்சத்தில் பேஷண்ட்டை நல்ல மல்லாக்க படுக்க வச்சு அவர் நெஞ்சில் செஸ்ட்டில் ஓங்கி ஒரு குத்துனா அந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ரிவர்ட் ஆகலாம். ப்ளஸ் கையை இப்படி வச்சு அவங்க செஸ்ட்டில் வச்சு கார்டியோபல்மனரி ரிசஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய கார்டியாக் மசாஜ் கொடுத்துக்கொண்டே நீங்கள் இமீடியட்டாக உங்கள் சுற்றி உள்ளவர்களை வந்து உதவிக்கு அழைக்கலாம். ஹெல்ப்புக்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இல்லை இருக்கிற வெஹிக்கிளில் அவங்கள எடுத்து
அதில் அந்த இதில் படுக்க வச்சுட்டு கார்டியாக் கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ நியர்பை ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கோ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி அங்கேருந்து நீங்கள் ஃபர்தர் பெரிய ஹாஸ்பிட்டல் சிகிச்சை எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். ஸோ மொத்தத்தில் நெஞ்சுவலி வந்தால் அதை வந்து என்னங்கிறத உடனேயும் ஒரு அருகாமையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அட்லீஸ்ட் ஒரு இசிஜி, ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், ஒரு சுகர் செக் பண்ணி பார்த்து, நாடி துடிப்பு, ஒரு சேச்சுரேஷன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாலும் 200 ரூபாய்க்கு மேலே செலவாகும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அலட்சியம்தான். மாரடைப்பு வந்தால் இது எனக்கு மாரடைப்பாக இருக்காது, இந்த நெஞ்சுவலி வேறையாக இருக்கும், இது கேஸ், நேற்று நான் பரோட்டா சாப்பிட்டேன், நான் வந்து இது உரப்பானது சாப்பிட்டேன் என்ற அலட்சியம்தான் பல உயிரிழப்புக்கு காரணம் என்று பல ஸ்டடீஸ், ஆய்வுகள் சொல்லுகிறது. டிலே இன் சீக்கிங் ட்ரீட்மெண்ட். இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்த பிறகு வர்ற டிலே இல்லை, நெஞ்சுவலி ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய இந்த டிலே, இதுதான் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில், ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் போன்ற வளரும் நாடுகளில், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் முக்கிய காரணமாக மாரடைப்பு உயிரிழப்புக்கு இருக்குது. அதனால் ஒரு நெஞ்சுவலி வந்தால் என்னங்கிறது அட்லீஸ்ட் பக்கத்தில் போய் ஒரு பிபி செக் பண்ணி பார்த்து, சுகர் தேவைன்னா பார்த்துட்டு, ஒரு இசிஜி எடுத்து அது மாரடைப்பு இல்லை என்று உறுதி செய்து கொண்டால் நம்ம நிறைய உயிரிழப்பை குறைக்கலாம். சரி, எல்லாரும் இல்லை, 15 வயசு பையன் 20 வயசு பையன் நெஞ்சுவலின்னு தூக்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அப்பா அம்மாவுக்கு இருக்குது, இல்லை அவங்க ஒபிசிட்டி, சுகரு, பிபி, ஏற்கனவே அண்ணன் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவங்க தயவுசெய்து நெஞ்சுவலியை அலட்சியப்படுத்தக்கூடாது. நன்றி.